பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் இனிதான இந்த நாமத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கான வார்த்தை அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுகிறது, நாம் அநேக உபத்திரங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரர்களை, இந்த வார்த்தையை பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்கிற பொழுது அங்கே சில யூதர்களாலே அவருக்கு அங்கே அவமானங்களும் பிரச்சனைகளும் காணப்படுகிறது. அங்கே அந்த யூதர்கள் சுவிசேஷம் சொல்வதன் நிமித்தம் அங்கே அநேக அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்த ஒரு காரியத்தை அந்த பட்டணத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அப்படி செய்கிற பொழுது அங்கே பவுலை அந்த யூதர்கள் கல்லாலே அடித்து அங்கே அவமானப்படுத்துகிறார்கள். அங்கே பயங்கரமாக அடித்து கொல்லப்பட வேண்டுமென்றதுக்காக அடிக்கிறார்கள். ஆனால் அவர் கொல்லப்படவில்லை. கொல்லப்பட்டதென்று நினைத்து அவர்கள் விட்டு செல்லுகிறார்கள். பவுல் மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி அங்கே ஊழியம் செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட உபத்திரத்தில் இருக்கிற பொழுதுதான் இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில பவுலுக்கு ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஊழியம் செய்கிற பொழுது எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நாங்கள் எப்படிப்பட்ட மனநிலையில காணப்படுவோம்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பொழுது அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் இப்படியாய் அநேக இந்த உலகத்திலே காணப்படும். ஆகவே நானும் நீங்களும் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பொழுது அங்கே ஒரு பெரிய மகிமையான ஒரு கிரீடத்தை கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா. இந்த காலத்திலே இந்த நேரத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிற பொழுது எங்களுக்கு நிறைய உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் காணப்படும். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதுனாலே நிறைய இடங்களில் நாங்கள் ஒடுக்கப்படுகிறவர்களாய், நிறைய இடங்களில் அவமானப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். சில வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும், உறவுகள் மத்தியில் இருந்தாலும், எங்களோட ஊர்களில், எங்களோட கிராமங்களில் நாங்கள் வசிக்கிற இடங்களில் இருந்தாலும் இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் எந்த விதத்தில் நானும் நீங்களும் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் உற்சாகமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற பொழுது இந்த காலத்து பாடுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மகிமையாய் எங்களுக்கு மாற்றி கொடுப்பார். அல்லேலூயா. அந்த ஒடுக்கமான பாதைகள் வழியாய் நாங்கள் செல்லுகிற பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய விசாலமான ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆகவே யாரும் சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே பாடுகள் வரும், அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், நிந்தனைகள் வரும். கிறிஸ்துவுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிற பொழுது, பிள்ளைகளாய் இருக்கிற பொழுது இந்த காரியத்தை நாங்கள் மகிமையாய் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாங்கள் ஜெபம் செய்வோம். கிருபையாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான இந்த காலை நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, நீங்க செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாததை உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, விசேஷமாய் அநேக உபத்திரத்தின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவரே பவுல் சொன்னது போல நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய காரியங்களை செய்கிற பொழுது அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் வந்தாலும் எந்த விதத்திலே சோர்ந்து போகாதபடி ஒரு புதிய பலனை ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.